இப்ப வந்து நீங்க தூங்கி எந்திரிக்கிறீங்க. காலையில பார்த்தா நீங்க ஒரு பொண்ணா மாறிட்டீங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? உங்க ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? இப்படிலாம் கேட்டா என்ன சொல்றதுன்னே தெரியல ப்ரோ. இந்த கேள்வி வேண்டாம் ப்ரோ. எனக்கு வெக்கப்படதாங்க தோட. பொண்ணா மாறிட்டு என்னங்க அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனால் பொண்ணுன்றது நல்லா பொண்ணு. நல்லா பொண்ணுங்கனாவே நம்ம தப்பாக சொல்லக்கூடாது. பொண்ணுங்கனாவே பொண்ணா மாறிட்டேன்னா எல்லாமே பார்த்துட வேண்டியதுதான். ஒரு பையனை பிடிச்சிட்டா ஃப்ரெண்டாக இருக்கான், அவனை பிடிச்சிட்டு போக வேண்டியதான். அவன் வேற என்ன. அதே மாரி இப்ப நீங்க காலையில எந்திரிக்கிறீங்க. நீங்க ஒரு பையனா மாறிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவோம், ஏத்துக்கிட்டு அப்படியே போக வேண்டியதான். என்ன வாழ்க்கைன்னு எல்லாரும் எப்படி இது பண்ணுவாங்களோ அது மாதிரி தான் நாம ஜாலியா இருக்கலாம். பசங்களால ஜாலி தான். பசங்களா இருந்தா எவ்வளோ ஃப்ரீடம்னால கிடைக்கும் அவங்களுக்கு. நைட் டைம் லேட்டா வீட்டுக்கு வரலாம். பொண்ணுங்களா இருக்கனால 6 மணிக்குள்ள 7 மணிக்குள்ள வந்துடணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அவ்வளவுதான். பசங்க இருந்தா எங்க வேணா போலாம், பைக்ல சொல்லணும் போலாம், ஜாலியா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியமா பசங்களுக்கு. ஒரு பொண்ணாக இருந்தால் அங்கே கிராமத்து சைடுனா காலையில் இருந்துச்சு ஃபஸ்ட்டு கோலம் போடுவாங்க, காசு கூட்டி கோலம் போடுவாங்க 5 மணிக்கெல்லாம். அதுக்கப்புறம் வீட்டில் அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கலாம் இருந்தா என்ன பண்ணுவீங்க? அதுதான் ப்ரோ பண்ணுவேன். அங்கே இருந்தாலும் போய் பாத்திரங்கள் துணி தேவை அதான் நடக்கும் ப்ரோ. அதுக்கப்புறம் காலேஜ் போகணும், வேலைக்கு போகிற வந்து வேலைக்கு போகணும் ப்ரோ. ஓகேண்ணா, தேங்க்யூ. பொண்ணா மாறிட்டு என்ன ரியாக்ஷன் இருக்கும்? இதெல்லாம் நடக்கும். ஃபர்ஸ்ட் எப்படி யோசிக்க முடியும் அந்த மாதிரி? பொண்ணா ஆயிட்டா இமேஜினே பண்ண முடியல அந்த மாதிரி ஒரு இதை அனுசரிச்சா அது என்ன நடக்குன்னே தெரியல. அதுக்கப்புறம் ஊர்ல இருக்கிறவங்க எப்படி பார்ப்பாங்க, என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாதுல்ல. ஒன்றும் பண்ண முடியாது அப்படிலாம். அவங்கள மாதிரி கிடைக்காது. பொண்ணுங்கன்னா ஒரு நல்லவங்க. நல்லவங்கன்னு சொல்கிறதுல வரன்னு வச்சுக்கலாமே. பொண்ணுங்களா பிறக்கிறதே வர கஷ்டம். அவங்கள மாதிரி நம்மளுக்கும் எல்லாமே இருக்காது. அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நம்ம கூட கம்மி தான் கஷ்டப்படுறோம். அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பொண்ணா மாறிட்டேன்னா என்னோட ரியாக்ஷன் எப்படின்னா, என்னோட நிம்மதி இழப்பேன். ஏன்னா நேரத்தில் எந்திக்கணும்ல. இப்ப நீங்க காலையில எந்திரிக்கும் போது நீங்க ஒரு பொண்ணா மாறிட்டீங்கன்னா உங்க ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? பொண்ணா மாறிட்டா அந்த விவேக் ஒரு படத்துல ஊசி போட்டு மாறுவான் தெரியுமா? அந்த மாதிரி ஐயோ எங்கேயும் போக முடியாதே, பசங்க என்ன அப்படி பார்ப்பாங்களே இப்படி பார்ப்பாங்களேன்னு தோணும். அவ்வளோதான், மொத்தம் முடிஞ்ச மாதிரி இருக்குதான். நம்ம என்னென்னலாம் பண்ணமோ என்னெல்லாம் பார்த்தோமோ அதை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அவ்வளோதான். என்ன இப்படி ஆயிடுச்சேன்னு இருக்கும். பொண்ணாக இருக்கிறது கூட ஒரு கஷ்டம்தான். நான் பொண்ணு வலி அதெல்லாம் எல்லாம் தெரியும் தான். கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும். என் முன்னாடி சீன் போட்டாங்கல்ல பொண்ணுங்க, அவங்கள போய் பழி வாங்குவேன் நான். எப்படி பழி வாங்குவீங்களா? எப்படி பழி வாங்குவேன்னா அவங்கள அவங்களோட நான் கெத்தா கெத்தாக இருக்கிற மாதிரி அவங்க முன்னாடி ஜாலியாக வேறு பையன் கூட சுற்றுறது, அவங்களுக்கு பிடிச்ச பையன் கூட நம்ம சுற்றி அவங்களுக்கு பொசைஸ் வாங்க மாட்டோம். அதனால இது வாங்கலாம். பொண்ணா மட்டும் என்ன பண்ண, ஸ்டார்டிங் அவன் பாய் ஃப்ரெண்டு கால் பண்ணுறது அந்த மாதிரி தான் வருது. ஏன்னா பேசிக்காக தான் கான்செப்ட்டு. காலையில் எழுந்திரிச்சோடனே அவன் பாய் ஃப்ரெண்டு கால் பண்ணுறது, கடலை போடுறது, இங்கே வா அங்கே வான்னு எதாவது சொல்கிறது, அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் நானா bro? பொண்ணா மாதிரி இருப்பேனா நான் சொல்கிறது அது விட்டுருங்க bro. நானா ப்ரோ? ஃபர்ஸ்ட் ரசிக்கணும் ப்ரோ. நம்ம பொண்ணாயிட்டோம்னா நம்ம போய் கண்ணாடி முன்னாடி நின்னு ரசிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? இவனை கூட்டிட்டு லாட்ஜில் சேர்த்து விட்டுருவேன். அவ்வளோதான். இல்லை சேர்த்து விட்டு அப்படியே வந்துடுவேன். அவன் யாருன்னே தெரியாதுன்னு வந்துடுவேன். அவ்வளோதான். ஆமாம். ஐயோ, காலையில் பொண்ணா மாறிட்டா என்ன பண்ணுவாங்க? அவங்க ஃபேஸை தான் ஃபஸ்ட்டு மெயின்டைன் பண்ணுவாங்க, தலை சீவுவாங்க, ஒரு வேலை சீவாட்டி என்னடா. நான் மாறிட்டேன்னா என்ன பண்ணுவேன்? காலையில் எழுந்து வீடு கூட்டணும், பாத்திரம் கழுவணும், வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் செய்யணும் ப்ரோ. ஒரு பொண்ணா மாறிட்டீங்கன்னா பொண்ணா மாறிட்டேன்னா என்ன பண்ணுவீங்க? பொண்ணா அது எப்படி வருது? ஒரு இமேஜினேஷன். காலையில் எந்திரிக்கும் போது ஒரு பொண்ணா மாறிட்டீங்க. பொண்ணா மாறிட்டேன்னா இல்லை ப்ரோ, இதெல்லாம் ஒரு என்ன பண்ணுறது? நல்ல பையனா தேடிட்டு இருப்போம். பார்க்கலாம், யாரையாச்சும் பார்க்கலான்னு எந்திரிச்சு போய் பார்ப்பேன். இல்லாட்டி கண்ணாடியில் பார்ப்பேன் ப்ரோ, நம்ம மூஞ்சி எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு.
அதுக்கப்புறம் நல்ல பையனா தேடுவேன் சொல்லு. நல்ல பையனா அதுக்கு சிங்கிளாவே இருக்கலாம் ப்ரோ. எதுக்கு ப்ரோ பொண்ணெல்லாம் தேடணும்? சிங்கிளாவே இருந்துட்டு போயிடலாம். இது கண்டிப்பா சொல்லணுமா ப்ரோ? என்ன ப்ரோ இப்படிலாம் ஒரு பொண்ணா மாறிட்டேன்னா சரி, வேற வழி இல்லை ப்ரோ, அதோட இதுல போக வேண்டியதான். என்ன ப்ரோ இவ்வளவு நாள் பசங்களா இருந்து என்ன பண்ணணுமோ ஸோ பொண்ணா இருந்து அதை வந்து பண்ண வேண்டியதான் ப்ரோ. பசங்களா இருந்து என்ன பண்ணோமா, இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருந்தோம் ப்ரோ. அதே மாதிரி பொண்ணா இருந்து ஜாலியா இருந்துட்டு போக வேண்டியதான் ப்ரோ. அதே மாதிரி இப்போ நீங்கள் எந்திரிக்கிறீங்க காலையில், எந்திரிச்சோடனே நீங்கள் ஒரு பொண்ணாக மாறிட்டீங்கன்னா என்ன ரியாக்ஷனாக இருக்கும்? என்ன ரியாக்ஷனா இதுக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல ப்ரோ. திடீர்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்க. ஐயோ, அது எப்படி சொல்கிறதுனா ஓகே, என்ன பண்ணுவீங்கன்னா மீன்ஸ் எப்படி சொல்கிறது, எப்படி நம்ம அம்மா இருக்காங்க, அக்கா இருக்காங்க, அவங்கள மாதிரி தானே. பொண்ணுன்னா அவங்களும் அது மாதிரி தானே. மேபி ஒரு பக்கம் சந்தோஷப்படலாம், ஏன்டா இப்படி மாறிட்டும், ஒரு பக்கம் கஷ்டமாகவும் இருக்கும். அப்படிலாம் இல்லை, ஓகே ஃப்ரீயாக விட்டுரும். அந்த லைஃப் எப்படி போதோ அப்படி சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வேணாம். இல்லைனா நம்மளை எப்படி பின்னாடி வந்தால் கேலி பண்ணுவோம், கிண்டல் பண்ணுவானுங்களே, இது மாதிரி மாறிட்டு அப்படிலாம் கிடையாது. ஓகே, அதுவும் கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருக்குன்றத விட நல்லது தானே. இப்போ இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணலாங்களா யூடியூப்ல? பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ.